எல்லோரும் சில விஷயங்களை நாங்கள் இங்கு கூறுவது சில பேருக்கு தவறாக இருக்கலாம் என்று சொன்னால் அடிக்கடி நெடுந்தீவு போயிட்டு வர ஒரு ஆள் நான் நெடுந்தீவின் தேவைகளை பார்க்கல நெடுந்தீவில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது சொல்லி இன்றைக்கு தண்ணீருக்காக மக்கள் கஷ்டப்படுற நிலைமையை நான் நேரில் கண்டிருக்கிறேன். இன்றைக்கு கடற்படை தண்ணி கொடுக்குது. எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் 7 மணிக்கு கொடுக்குது. 7:30 வர மக்களுக்கு குடங்களை வச்சு கொண்டு உதச்சி கொண்டு இருக்கிறது. இரண்டாவது விஷயம் என்ன சொல்ல வருகிறது சொன்னால், அடிமைப்பட்ட மக்கள், ஒரு தீவின் அடிமைப்பட்ட மக்கள் எப்படியான நம்ம சூரியன் சொன்ன மாதிரி நாங்கள் வருஷம் இங்கே காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். என்னத்தை காய்க்கிறோம்னு எங்களுக்கும் தெரியாது, கலைக்கிறாங்களுக்கும் தெரியாது. ஒரு நினைவஞ்சலியை கொடுத்து போட்டு எல்லாரும் அவரை பாட்ட போகிறோம். அந்த நெடுந்தீவில் உள்ள மக்கள், குறிப்பிட்ட மக்கள் என்ன துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்றதை பற்றி எவராவது இங்கே கலைக்கிறது இல்லை. முதல் குடிநீர் பிரச்சனை என்ன சூரியன உண்மைதான். நீங்க போயிட்டு வரீங்க. சாதாரண ஒரு அடிப்படை பிரச்சனை பிரதேச சபை செய்ய வேண்டிய பிரச்சனை, அதை அங்கே செய்ய இல்லை. ரெண்டாவது இவரும் தனக்கு அரசியல் ரீதியான அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் கேட்கிறேன். இப்போ நடைமுறை சாத்தியத்தை கேட்கிறேன், பழைய நேரம் கேட்கல. நடைமுறை சாத்தியமான விஷயங்களை கதைக்கிறவனுக்கு ஒத்து போற ஒரு சமூகமாக தான் இன்றைக்கு அந்த மக்கள் மாறியிருக்கு. கல்வி சம்பந்தப்பட்ட சமூகமாக இருக்கட்டும், அந்த தொழில்சார் சமூகமாக இருக்கட்டும், அவர்கள் அங்கே என்ன செய்யறாருன்னு சொன்னா அரசியல் நோக்கத்துக்கு உரிய மக்களின் அரசியல் செயற்பாட்டுக்கு அதாவது இவர் தனக்கு சுயநலத்துக்கான அரசியலை நடத்துறாரோ அவருக்கு என்ன பார்த்தா அங்க போய் கொண்டிருக்கு. நீங்க நெடுந்தீவு போய் பாத்தீங்கன்னு சொன்னா படம் இல்லை, போக்குவரத்துக்கு இல்லை, நியாயமான டூரிஸ்ட் வரணும், சிங்கள மக்கள் வருகிறாங்க. வந்தால் முக்கியத்துவம் ஆறு கொடுக்கணும். நீங்கள் நடத்தி மக்கள் நீங்க போக்குவரத்து போகணும், நாளைக்கு வேலையே போகணும். ஆனா அங்க சிங்கள மக்கள் தான் முக்கியத்துவம். அது ஆறு செய்யணும், மாவட்டம் டேவிகரம் செய்யலாம். இப்ப சில விஷயங்களை நாங்கள் நடைமுறை சாத்தியமான விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கு இப்ப நான் கேள்விப்பட்டேன் சொன்னா 150 பேர் பயணம் செய்யக்கூடிய படகை அங்கிரநேசன் வடமாகாண அமைச்சர் அங்கிரநேசன் உங்களோட சொல்லியிருக்கிறார். இந்திய யாழ்ப்பாணத்தில் தொடர்பு கொண்டு 150 நான் அவரோட காய்ச்சான் சுரேஷ் தெரியும். இப்படியான முக்கியத்துவம் வாய்ந்த சமுதாயத்துக்குள்ள நெடுந்தீவு ஒன்றியம் போகணும். தீவுப்பது அதாவது இன்றைக்கு எலெக்ஷன் நடக்க போது, உள்ளூராட்சி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போது, பார்லிமெண்ட்ல தீவுப்பதி சார்பாக எங்களுடைய தீவுப்பதியில் உள்ள ஒரு மெம்பர் பார்லிமெண்ட் போகணும். புங்குடுதீவு, வேலன, நெடுந்தீவு, தீவு சார்ந்த பரவலில் போனால் தான் தீவுப்பதில் உள்ள பிரச்சனையை பற்றி சொல்லலாம். இரண்டாவது பிரச்சனை சொன்னா இரண்டாவது பிரச்சனை அடிக்கடி போனா நீங்க போக்குவரத்து பிரச்சனை. இந்த போக்குவரத்து பிரச்சனையில அங்கிரநேசன் சொல்லியிருக்கிறாங்க சொன்னா 150 பேர் பயணம் செய்யக்கூடிய ஒரு படகை எடுத்து அனுப்புறேன்னு சொல்லி இந்திய கட்சியோட அது சாத்தியமாகிறோம்னா நெடுந்தீவு மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. முதலாவது நெடுந்தீவு மாவிலி துறைமுகத்தில் கடற்படை ஒழுங்கு செய்யப்பட்ட கடற்படை தேவை. பொலிஸ் சிவில் நிர்வாகம், நான் சிவிலை பற்றி தான் கேட்கிறேன், அடாவடி பற்றி கேட்கிறேன். சிவில் நிர்வாகத்தில் பொலிஸ் ஒழுங்குபடுத்தணும். அதனால் ரெண்டாவது மாவடியில் ரெண்டாவது நினைவு தூவி 1985 ஆண்டு கட்டப்பட்ட நினைவு தூவி இரண்டாவது இடிக்கப்பட்ட தூவி நிறுவப்படணும். இதை நீங்கள் நிறைவேற்றணும். இந்த நெடுந்தீவு ஒன்றியத்தில் நிறைவேற்றி
இதற்கான இதை வந்து வடமாகாண சபைக்கு அறிவிக்கணும். நினைவுத்தூவி நெடுந்தீவின் நினைவுத்தூவி 2வது தூவி இடிக்கப்பட்டுள்ளது. அந்த நினைவுத்தூவி 2வது இடிக்கப்பட்ட தூவி சரி செய்யப்பட்ட நிறைவேற்றப்பட்டு வடமாகாண சபைக்கு அமைக்கப்பட்ட செலவை நாங்கள் எல்லாரும்